சாதாரணம் பிடிச்சிட்டானா இவனுக்கு இது நடுவில் இந்த மாதிரி சாதாரணமெல்லாம் இருக்கு. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தொடர்ச்சியாக இவன் வந்துக்கிட்டு அந்த செயல்களில் ஈடுபட அது வந்து இவனுடைய மூளையில் வந்து பதிந்து எப்படி வந்து அடுத்த கட்டம் நடக்கணுங்கிற அறிவு எனக்கூடிய ஒரு செய்தி. இப்போ இதை நம்ம தத்துவ மரபில் என்ன சொன்னால், இதை வந்து தன்னடத்தினுடைய துவக்கம்னு புரிஞ்சுக்கலாங்களா? அதாவது நீங்கள் ஒவ்வொரு உயிரும் தான் இந்த பூமி பந்தில் இருக்கணும்னாலே அது தன்னுடைய தேவை, அதாவது தான் இருத்தலுக்கு தேவையான ஆற்றல் எதுவோ அதை பெற்றுத்தான் ஆகணும். அந்த ஆற்றல் என்பது உணவு முறையில் இருக்குது இல்லைங்களா? அதைத்தான் நான் சொன்னேன் இல்லைங்களா? மான் வந்து திங்கன் அதான் ஒன்று சார்ந்த ஆற்றல் என்ன வடிவத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னா, மானுக்கு செடி கொடிகள் வடிவத்தில் இருக்குது, யானைக்கு செடி கொடிகள் இருக்குது, புலிக்கு வந்துட்டு என்ன வடிவம் மாமிச வடிவில் இருந்துருது இல்லைங்களா? அப்போ ஒன்று சார்ந்து இருக்கிறது அப்படிங்கிறது இதை பொருள் வந்து பார்த்தீங்கன்னா உணவு சங்கிலின்னு வந்து நம்ம அறிவியல் பாடத்தில் சொல்லிடுவாங்க. அப்போ உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாமே இந்த பூமி பந்து தான் சார். அப்போ இது சுயநலம் என்பதை விட வந்து இருத்தல். சுயநலம் என்பது வந்து தன்னுடைய தேவையை மீறி மற்றவருடைய தேவையை புரிந்து கொள்ளாமல் அதாவது அவங்கள சுரண்டுறது அப்படிங்கிறது தான் சுயநலம். அப்போ இந்த நலம் என்பதுமே எல்லாருக்குமே இருக்கிறத வந்து எல்லாருமே பங்கிக்கலாம் அப்படிங்கிற உணர்வு ஒரு காலகட்டத்தில் இருந்திருக்கும். அப்போ இந்த மனிதனுடைய வளர்ச்சி இருக்குது பார்த்தீங்களாங்க, அவன் வந்து செல்வத்தை உருவாக்குவதற்கு அதான் நான் சொன்னேன் பார்த்தீங்களாங்க. இப்போ ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வேட்டையாடிட்டு வந்தபோது கூட கொண்டு வந்து வேட்டையாடினது வந்து தன்னுடைய குழு இருக்கு பார்த்தீங்களா, அங்கே போட்டுருவான். ஆனால் வேட்டையாடின வந்து கொஞ்சம் பங்கு நல்ல பங்காக கொடுத்துருவாங்க, எல்லாரும் சாப்பிடுவாங்க. வேட்டையாடுறவன் எல்லாருமே ஒரு கதை சாப்பிட்ருப்பாங்க. ஒன்று வந்து ஒரு இப்போ வந்து உணவு சேகரித்தல் ஃபுட் கேதரிங்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அந்த ஃபுட் இப்போ போய் ஒரு இப்போ பாதாமி கொட்டையை பொறுக்கிட்டு வர்றது, ஒரு சேனை பார்த்தாங்கன்னா இப்படி அழிச்சிடலாம் இருக்கும், 2 பேரும் சேர்ந்து அழிப்பாங்க. இப்போ பொறுக்கிட்டு வரதா இருந்துச்சுன்னு சொன்னோன்னா என்ன பண்ணுவாங்க, ஒருத்தனையே பொறுக்கிட்டு வரலாம். அப்போ என்ன இருக்குன்னு சொல்லிச்சுன்னா, ஒரே மாதிரி எல்லாருமே இருந்திருக்காது. கொஞ்சம் நம்ம அதை கற்பனை பண்ணி பார்த்தோன்னு சொன்னால், இவன் இப்படி போவோம் இவன் இப்படி போவான், 2 பேர் வேட்டையாடுறதுக்கு வேணா 2 பேர் ஒட்டுக்கா போகலாம். ஆனால் வந்து உணவுப் பொருளை சேகரிக்கும் போது வெவ்வேறு இடத்துக்கு போனாங்கன்னா தானே வந்து அவனுக்கு 4 கிடைக்கும், இவனுக்கு கிடைக்காம கூட போகலாம். 2 பேர் ஒரே முட்டா போனாங்கன்னு சொல்லிச்சுன்னா கிடைக்காம போகும்போது 2 பேர் ஏமாற்றம். இப்படியெல்லாம் நம்ம கற்பனை பண்ணி கொண்டிருக்குது. அப்போ என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதிகால மனிதன் வந்துக்கிட்டு ஒருத்தனை சார்ந்து இருந்தாங்க. எப்படி உணவு இன்றைக்கும் சார்ந்தா இருக்கிறாங்க. ஆனால் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த சார்ந்திருத்தல் என்பது வந்து மறைக்கப்பட்டுடுச்சு. புரியுதுங்களா? நம்ம ஒரு சமூகத்தில் கூடி வாழ்கிறோம். ஒருத்தர் இல்லாமல் வாங்க முடியாது. நீங்கள் வந்துட்டு வீடு கட்டுறவன் இருந்ததுனா தான் உங்களுக்கு வீடு வரும், நெய்யறவன் இருந்ததுனா தான் உங்களுக்கு திணி வரும், அவன் வந்து உழவன் வந்து உழைச்சி போட்டால் தான் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கான பொருள் எல்லாம் வரும் அல்லங்களாங்க. அதே தான் சங்க காலத்தில் வந்து தொழில் வழியும் நிலவழியும் தொழில் வழியும் மக்கள் வந்து எல்லாம் ஒன்றா தான் இருந்தாங்க. அதாவது மக்கள் வந்து ஆதி காலத்தில் மக்கள் வந்துக்கிட்டு கூட்டமாக சிறு குழுவாக ஒற்றுமையாக தான் இருந்தாங்க. அதாவது வளர்ச்சி என்பது வர 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 என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, செல்வம் வந்து உருவாகுது. இப்போ எல்லாம் 2 பேர் இருந்தாங்கன்னா கைது பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஒரு சின்ன கறி இருந்துச்சுன்னா ஒருத்தனே போகுதுன்னு சொல்கிறீங்க இல்லைங்களா? இப்போ இன்னைக்கு ஏஐ டெக்னாலஜி வருது அப்படிங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இல்லைங்களா? அப்போ இது வந்தோடனே என்ன பண்ணுறான்னு சொன்னா, செல்வமும் அதே செல்வம் தான் உற்பத்தி ஆகுது. ஆனால் என்னன்னா, இந்த செல்வத்தை நான் தான் உற்பத்தி செய்தேன், அதனால எனக்கு தான் உடைமையானது. தன்னடம் அந்த உடைமை, அதாவது உடையார், நம்ம பெருவுடையார் அப்படின்னு பார்க்கலாங்களா? என்னுடையது. இப்போ நம்ம வந்து ஒரு மொழியில் வந்துக்கிட்டு என்னுடையது என்று சொல்கிறத தான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் என்பது அகங்காரம். அதான் சொன்னாங்க, நான் என்பது அகங்காரம். இப்போ புத்தி சித்தம் அல்லங்களா, மனம், 6 அறிவு தான் இது 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 4ஆக பிரிப்பாங்க. அப்போ இந்த புத்தி சித்தம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா மூளையினுடைய செயல்பாடு. இன்றைக்கி நம்ம ஒரே விஷயத்தில் அதை சுருக்கிடுவோம். ஆனால் இத்தனையும் இந்த நிலத்தின் மீது தான் வந்து நடக்குது. நீங்கள் வந்து அதாவது ஒரு பொருள் ஒரு செயல் வந்து ஒரு குறிப்பிட்ட களத்தில் தான் நடக்க வேண்டும் அல்லங்களா? அப்போ இந்த ஒட்டுமொத்தமான நீங்கள் கேட்ட இந்த ஒட்டுமொத்தமான பூமி பந்துன்னு அத்தனை நிகழ்ச்சியும் நீங்கள் சொல்றதுலேயே பூமி பந்துன்னு வந்துருச்சு. களம் பூமி பந்துல தான். அப்போ இந்த நிலம் என்பது வந்துட்டு இவ்வளவு செயலில் நடக்கும் பொழுது அப்படியே முன்னாடி பொழுது இந்த நிலப்பகுதி என்னுடையது. அதாவது ஒரு பொருளை உற்பத்தி பண்ண நான் வந்து ஒரு வேட்டையாடிட்டு இருந்தபோது என்னுடையதுன்னு சொல்லலை, எல்லாருக்கும் சொன்னேன். ஆனால் ஒரு தனி மனிதனுடைய திறமையாக
வந்து சமூகத்தினுடைய ப்ராடக்டாக தான் உற்பத்தியாக தான் இருக்கிறான். ஆனால் இப்போ வில்லு அம்பு வந்த உடனே என்ன பண்ணியிருப்பான், வில்லம்பு எடுத்து விட்டான்னு சொல்லிச்சுன்னா ஒரு மிருகத்தை நான் தான் வேட்டையாடிட்டே இருப்பான். அதுக்கு முன்னாடி வில்லம்பு இல்லாத பொழுது வேல் வந்துருச்சுன்னா வேல் எடுத்து வீசினேன்னு வச்சுக்கோங்க, ஒரு உளுந்து இல்லைங்களா. அப்போ உங்களுக்கு என்ன பண்ணா இந்த கல்வியினுடைய வளர்ச்சியில் அப்படியே வரும் பொழுது மனிதன் வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா என்னுடையது அப்படிங்கும் பொழுது அது வரைக்கும் வந்து குழுவாக வாழ்ந்துட்டு இருந்த மனிதன் குடும்பமாக வாழ ஆரம்பிட்டான். குழு இருக்குது, குழுக்குள்ள குடும்பம் வந்துடுது. அப்போ குடும்பம் ஏன் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா இது என்னுடையது. அப்போ முதல்ல வந்து என்ன பண்ணாங்கன்னா பெண்களை வந்து என்னுடையது அப்படின்னு கொண்டு போயிடுறேன். இதெல்லாம் நிறைய நம்ம பேசலாம், அதெல்லாம் தனியாகவே ஒரு சப்ஜெக்டா, அதாவது ஒரு பாடத்திட்டமாக வச்சுக்கிட்டு நம்ம பேசியாக வேண்டியது இருக்குது. ஆனால் எல்லாமே இந்த நிலத்தை நீங்கள் கேட்ட கேள்விக்கு கிட்டத்தட்ட பக்கத்தில் வர்றேன். அப்போ என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நிலம் முதல்ல வந்துட்டு என்னுடையது அப்படின்னு சொல்லி ஆகணும். ஏன்னா நிலம் தான் எல்லாம், இன்னைக்கும் அன்றைக்கும் என்றைக்கும் நிலம்தான் அனைத்து செல்வங்களுக்கும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் அதனுடைய தோற்றம் இருப்பு மறைவுக்கு எல்லாமே காரணமாக இருக்கிறது அல்லங்களா. எங்கள் தாத்தான்னு சொல்லும்போது எங்கள் தாத்தா இருக்கிறாரா, எங்கள் அப்பான்னு சொல்கிறாரு எங்கள் அப்பா இருக்கிறாரா, நான்னு சொல்கிறேன், இப்போ எனக்கு மகன்னு சொல்கிறேன், எனக்கு பேருன்னு சொல்கிறேன். இந்த தோற்றம் இருப்பு மறைவு என்பது பார்த்தீங்களா, காலமாயிட்டாரு அல்லங்களா, இறந்து போயிட்டாரு மறைஞ்சு போயிட்டாருன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வாரிசை விட்டுட்டு போகிறீங்க. எல்லா உயிரினங்களும் அப்படிதான் பண்ணுது. வாரிசு இந்த நிலத்தில் இந்த பூமி பந்தில் விட்டுட்டு போயிடுறீங்க, தொடர்ச்சி ஆகுது. அப்போ அதுதான் இருத்தல். மறைவு என்பது வந்து என்ன இருக்குன்னு சொல்லிச்சுன்னா விட்டுட்டு போயிடுறான். ஒரு சினிமா போட்டுருக்கிறத வந்தவரெல்லாம் தங்கிவிட்டால் வரவுக்கு இடமேது அப்படிங்கிற மாதிரி ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டு சரியான வரியில் வராது. அப்போ இது எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் உணர்றாங்க. அப்போ இந்த நிலம் என்னுடையது அப்படின்னு சொல்லும் பொழுது பகிர்ந்தப்பட்ட நிலமாக இருந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வந்துக்கிட்டு ஒரு வளர்ச்சி வந்த பகுதி நான் எங்கேயோ போகிறேன் அப்படின்னு போனபோது பிரச்சனை இல்லை. ஆனால் இவன் வந்துக்கிட்டு வாழ்வதற்கு இதுக்குள்ளே வரும்பொழுது ஒன்றா எடுத்துகிட்டு போயிடுவான், அல்லது நான் கொடுங்கிறேன்னு வருவான். போ அல்லங்களா, போ. அதான் புறநானூற்றில் பூரா பார்த்தீங்கன்னா போர் தான். உங்கள் புறப்பாடல்கள் பூரா போகிறாரு. புறநானூற்றை பற்றி நிறைய நம்ம பேசலாம். அப்போ என்ன வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து என்னுடைய உங்களுடைய